உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரூஃபை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்கிடெக்சர் பார் பில்ஸ் கேட்டகரி ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட் பார்த்துருக்கு. அடுத்தது ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன். இது என்னமே கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன் சொன்னீங்கன்னா அந்த பிளேஸில் வச்சு கிரியேட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பிக் பிளான் இருக்கும். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இந்த கேபிள் பாடத்தை ஒரு ரூஃப் கிரியேட் பண்ண போகிறீங்களா, ஓகே கொடுத்துட்டு அதில் ஃப்ரண்ட் எலிவேஷன் போங்க. சரி, அதில் வெஸ்ட் எலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் இதில் நம்ம கிரியேட் பண்ணணும் ரூஃப் வந்து. இதில் இது வந்து ஹைட் கூட தானே, அதுக்கு வேண்டிய சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்போ பிக்ஸ் லைன் எடுங்க, எடுத்துட்டு இதே ஏங்கிளில் தான் நம்ம கொடுக்கணும், இதே ஸ்லோப்பில். அதுக்கு வந்து ஒரு ஆஃப் செட் எடுங்க, ஒரு 4 feet என்ற இது ஆஃப் செட் இப்படி வரும். இதே டிரெக்ஷனில் ஒரு 4 feet. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்மளுக்கு ஆர்னமெண்டல் ஷேப்பில் வேணும்னு சொன்னால் இதை கொஞ்சம் மூவ் ஆகுங்க. எடுத்துட்டு வேறு ட்ரிம் பண்ணுங்க. ஓகே, இதை நீங்கள் 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும். இதை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நான் ஓகே. இதை வந்து ரூஃப் வந்து ரூஃப் ஆஃப்டர் அஸ்பால்ட் சிங்கிள் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இதில் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்துட்டு ரூஃபை வந்து இது வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த ரூஃபை வந்து நீங்கள் வியூ இதில் வால் மட்டும் கொண்டு வாங்க. ஓகே, நவ் இப்போ நீங்கள் 3D வியூவில் பார்த்தா இதுதான் இது விசிபிள் ஆகும். இதான் வந்து ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன். இதை நீங்கள் வேண்டிய இடத்துல கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இதை நீங்கள் ஹைட்டை குறைக்கணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இது நீங்கள் தேவைப்படுற இடத்துல வச்சு எங்கே வேணாலும் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இதில் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பிரஷனில் அந்த வால் வியூவில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஷேப்பில் வேணாலும் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இன்னொன்று மெத்தட் பாருங்கள், வெஸ்ட் எலிவேஷன். இதை டிலீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் நம்மளுக்கு ஆர்ச் வடிவில் ஒரு டிரான்ஸ்பரன்சி ட்ரூஃப் தேவைன்னு சொன்னால் ஆர்கிடெக்சர் போங்க. அடுத்தது ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன், பிக் பிளான். இந்த பிளானில் தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஆர்ச் வடிவில் நீங்கள் இங்கே பிடிங்க. இது ஸ்டார்ட் அண்ட் இந்த அடியில் நம்மளுக்கு தேவை. ஓகே, நவ் ஃபினிஷ். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரூஃபை சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. எஸ், அடுத்து நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இதான் ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன் ஃபங்க்ஷன். எந்த இடத்துல வேணாலும் தேவைப்படுற இடத்துல குட்டி குட்டி ரூஃப் நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஒரு ரூஃப் ஒன்று அடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து அதில் ஃப்ரண்ட் எலிவேஷன் வியூ போங்க. நெக்ஸ்ட் நீங்கள் roof hoga, roof by extrusion,
pick plan. Okay, இதான் pick plan. Okay, now அடுத்த இதில் ஒரு roof கிரியேட் பண்ண போகிறீங்க. எடுக்கிறேன். த்ரீ டி வியூ போங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ். நீங்கள் ரூஃப் கேட்டகரியை சேஞ்ச் பண்ணுங்கள். இது வந்து ரூஃப் எக்ஸ்ட்ரூஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம இந்த வியூவில் வந்து ஒரு ரூஃப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ரூஃப் எக்ஸ்ட்ரூஷன் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் வியூ போங்க. நம்ம இதில் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னு நினச்சா ஃபஸ்ட்டுக்கு ரூஃப் போங்க. ரூஃப் எக்ஸ்ட்ரூஷன் பிக் பிளான். நம்ம இதுக்கு வந்துட்டு இந்த இடம். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் ரூஃப் கிரியேஷன் any type. Roof extrusion, pick a plan, pick, okay. Center and radius. Center and radius. Okay, move on. View. Yes, finish. நெக்ஸ்ட் நீங்கள் ஆர்கிடெக்சர்னு சொல்லி L1 பிளான் பண்ணுவோம். இதில் வந்து L2 சொன்னால் அந்த ரூஃப் எக்ஸ்டென்ஷன் வந்துருக்கு. இதுக்கு நேரத்தில் நீங்கள் வால் கிரியேட் பண்ண வேண்டிய வரும். வால் ஆரஞ்சு சின்னது. அதில் வந்து இடத்துலேருந்து ப்ளஸ் பாயிண்ட் எஸ். ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ க்ரியேட் பண்ண போல் இது வந்து பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து டாப்பு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைக்கணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. இதை நான் ஆல்ரெடி நான் போன கிளாஸில் சொன்னால் தான் இது கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை வந்து ரூஃபில் இந்த ரூஃபில் bottom level attach பண்ணுங்க. அதுக்கு top attach base click. ஓகே. நெக்ஸ்ட் அதை மிரர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த சைட்டுக்கு வர மாதிரி L1 ஆர்கிடெக்சரல் பிளான் போங்க. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மிரர் எடுங்க. எஸ், ஓகே. இப்போ 3D பார்த்தீங்கன்னா ஓகே, கிளிக் பண்ணுங்க.
attach top brace is okay. Next click attach top over base. Okay, now finish. You'll have architecture, roof by extrusion, pick a plan, this area pick a plan, okay now. And next pick a plan, line, offset 3 feet. Next split பண்ணுங்க. Now close. Next இதை trim பண்ணுங்க. Roof category change பண்ணிக்கலாம். Okay, now 3D view. Finish. Roof by extrusion la neenga enga venalum vechikondu neriya roof create pannalam. நாம இப்போ இந்த கிளாஸ்ல பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா roof by footprint already பார்த்தாரு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கிளாஸில் roof by extrusion எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் roof by soffit. அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இந்த கிளாஸில் roof by extrusion அவ்வளோதான். இந்த கிளாஸ் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம்.